Okay, in this video we are going to discuss about this problem. இந்த ப்ராப்ளத்தை என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 293 கெல்வின்ல சம் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா அதே வேப்பர் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிராம் குளுக்கோஸ் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுன்றது கேட்டிருக்காங்க. வாட்டர் வந்து எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னா 450 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துட்டோம் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வான் டெர் காஃப் ஃபேக்டர் வந்து ஐ வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு சொல்யூட்டை வந்து உள்ள வாட்டரில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது எதிர் வந்து அசோசியேட் ஆகலாம், நமக்கு வந்து டிசோசியேட் ஆகலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஃபேக்டர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்போ ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு நம்ம ஐ யூஸ் பண்ணவே இல்லை, ஐயை பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை. ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து ஐயை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ எங்கே ஐயை யூஸ் பண்ணணும், எங்கே ஐயை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கும் டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் ஐயை யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐயை யூஸ் பண்ண தேவை இல்லை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ப்ராப்ளத்தில் அசோசியேஷன் டிசோசியேஷன் அதை பற்றி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. மாலிகுல் வந்து அசோசியேட் ஆகுதா டிசோசியேட் ஆகுதா வான் டெர் காஃப் ஃபேக்டர் அண்ட் ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அந்த டிசோசியேஷன் அசோசியேஷன்ற வேர்டே நமக்கு வந்து இங்கே இல்லை. அப்போ நம்ம ஐயை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. செகண்ட் இன்னும் டீப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கும், 6 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கும் இல்லையா. அப்போ நமக்கு வந்து 6 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கும். 1 2 3 4 5 6 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கும். அப்போ நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஹெச்ஓ வந்து நமக்கு வந்து இருக்கும். சிஹெச்ஓ ஓகே. ஸோ ஆல்டிஹைட் எழுதிருமா. இங்கே வந்து நமக்கு வந்து சிஹெச்ஓ வந்து நமக்கு வந்து இருக்கும். இங்கே CHO வந்து இருக்கும். இங்கே நமக்கு வந்து CH2OH வந்து இருக்கும். CH2OH வந்து இருக்கும். அப்புறம் இங்கே வந்து மாறி மாறி இருக்கும். இங்கே H, இங்கே ஒரு OH, இங்கே நமக்கு வந்து H, இங்கே வந்து OHன்னு இருக்கும். இங்கே வந்து H, இங்கே வந்து OHன்னு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இங்கே ஒரு H, இங்கே ஒரு OH. இந்த மாலிக் வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகாது. இது வந்து ஒரு H +CO வந்து எதுவுமே நமக்கு வந்து டிசோசியேட் ஆகாது. குளுக்கோஸ் மாலிகுலாகவே தான் இருக்கும். ஏன்னா அது மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ நமக்கு வந்து இதோட ஐ ஃபேக்டர் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். இந்த மாலிக் வந்து டிசோசியேட்டும் ஆகாது, அசோசியேட்டும் ஆகாது. அப்போ I = 1 தான் இருக்கும். அப்போ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ ரிலேட்டிவ் லோயரிங் வேப்பர் ப்ரெஷருக்கு P0 - P/P0 which is equal to X2. இந்த வேல்யூ வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. P மட்டும்தான் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நீங்கள் P வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஸ்டினுக்கான டீடைல்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம நிறைய வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மெயினாக என்னன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஐ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் வந்து ஐயை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டேன்.